வீடு வாங்க போனேன், காசு இல்லாம ஹாட்டு வாங்கி வந்தேன். பாசு வா, சரக்கு அடிக்கலாம். சரக்கா? துண்டு எத்துன்னு வா பாசு. வா, போடு போடு. சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட். வா உட்காரு உட்காரு பாசு, உட்காரு. சந்தோஷமா? சாப்பிடலாமா? சூப்பரா இருக்கும், நான் ஊத்தி கொடுக்குறேன். எத்தனை பேர் வாழ்க்கை நான் கெத்துக்கிறேன் தெரியுமா? கரெக்டா மிக்ஸ் பண்றதெல்லாம் ஒரு கலை. பரவாயில்ல ஜி, அதெல்லாம் குடிக்கலாம் ஜி, இது நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு நான் ஊத்தி குடுத்திருப்பேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற? ஒரு நல்ல லவ் பாட்டா போடு பாசு. போடு போடு போடு. பாக்குறேன். ஓகே, வா பாசு வா பாசு. அடி 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 அடி. புடி பாசு புடி. பரவாயில்ல பரவாயில்ல, புடி பாசு. சியர்ஸ் 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 சியர்ஸ். வா சியர்ஸ். குடி குடி குடி. ஓப்பா, ஒரு மாதிரி ஆகுதா? அப்படிதான் இருக்கும். சாப்பிடு. இப்படிதான். சைடு சத்துக்கெல்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப நல்லா இருக்குதா? ஆனந்தம். என்ன ஜி, காதல் எட்டி பார்க்குது போல. பஸ் காதலுங்கிறது ஆஃப் பாயில்ல இருக்கிற மஞ்சகரு மாதிரி. அது அழுங்காம குலுங்காம வாயில போட்டுக்கணும். கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் நாரிடும் நாரி. அட அட, தத்துவம் தத்துவம். இப்பெல்லாம் பேசிதானே என் மைமாவை நான் உஷார் பண்ணேன். அவதான் என் மைமா. அவ கண்ணாலேயே பண்ணுவான் என்ன கைமா. கண்ணால எப்படி பண்ணாலே? கண்ணாலேயே அவ என்ன பண்ணாலே. பாஸ், உனக்கு இந்த மாதிரி ஏதாவது லவ் ஏதாவது? நான் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் ஏன் கேத்து? லைஃப்ல பொண்ணு வந்துட்டாலே எல்லாமே சரியாயிடும் பாஸ். அப்புறம் சென்னையில எவ்வளவு நாள் இருக்கிற? எந்த பொண்ணுமே உன் லைஃப்ல வரலன்னா அதெல்லாம் நம்புற மாதிரி ஆகுது. சும்மா சொல்லு பாஸ். அதான பார்த்தேன். சென்னை வாழ்க்கை மட்டும் தெரியாது, கூட சுத்ததுக்கு ஒரு பொண்ணையும் தரும். யார் அந்த பொண்ணு? தெரியாது ஜி. அவ பேர் என்ன? தெரியாது ஜி. அவ அட்ரஸ்? அட தெரியாதியா. அட, உன்னை ஷார்ப்பு நினைச்சேன் பாஸ். இப்படி இருக்க, பேர் தெரியாம ஊர் தெரியாம பண்றது இல்லாம இன்னும் காதல்னு சொல்லி சுத்தின்னு இருக்க. சென்னையில ஒவ்வொரு டேர்னிங்லயும் விதவிதமா பொண்ணுங்க சுத்தின்னு இருக்கிறாளுங்க. இதுல ஆள் தெரியல, அட்ரஸ் தெரியல. அப்போ உனக்கே ஒரு பொண்ணு புச்சிக்குதுன்னா அவ கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சொல்லு, எங்கெல்லாம் பார்த்த? ஒரு நாள் கொரியர் கொடுக்க போனா, அப்போ சொல்லுமா? சார், அந்த பொண்ணு தான் சார் நம்மளை பற்றி தப்பாக பேசணும். வர சொல்லு. தம்பி, கேமரா ஆஃப் பண்ணு. இங்க வாமா. நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? எதுவுமே தெரியாம என்ன பத்தி கேவலமா எதுக்காக உன்னோட நியூஸ் சேனல்ல நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ண? நியூஸ் இஸ் ரெக்கார்டட், யூ நோ தட்? உன்னுடைய நியூஸ்னால என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய எம்ப்ளாயிஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? உன் நியூஸை பேஸ் பண்ணி போலீஸ் என்ன என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. நீங்க இல்லீகல் பிசினஸ் பண்றத பத்தி நான் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு. என் ஆபீஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி சத்தம் போடுறதே தப்பு. நீ நியூஸ் ரிப்போர்ட்டர்னா எது வேணாலும் போடுவியா? You think you are the brave news reporter? டேய், ப்ரூஃப் இருந்தா என்ன வேணாலும் பண்ணிருவியா நீ? அடிச்சு நொறுக்கி கொளுத்திடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தனும் இருக்க முடியாது. என்ன நினைச்சிருக்கீங்க? முதல்ல இங்க எல்லாம் வெளிய வாங்க. அனாவசியமா பேசாதீங்க. இல்லடி நடக்கிறதே வேற. Your words. என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? I am warning you, mind your words. நீ நியூஸ் போட்டு பெரியாளுன்னா என்ன வேணா பேசுவீங்களா? வெளியே போங்க எல்லாருமே.
செக்யூரிட்டி கூப்பிடுங்க. வெளியே வர ஒண்ணு வச்சுக்கிறாங்க, கை நீட்டிட்டு போறாங்க. எல்லாம் கிளம்பு. வாங்க அலந்து பேசுங்க சார். நோ நீட். சார். We know. கம் வாங்க எல்லாரும். அவ சொல்லி நினைச்சு என் சொல்லி தூக்கி போட்டு வச்சா பாரு, அப்பயே வந்துட்டேன். ஆஹா அதுவும் எங்க? ஐயா நியூஸ் சேனல்ல. ஆ நான் கூட கீர்த்தி சுரேஷ் மாதிரி புறா கூட விளையாண்டு இருப்பா, அட்லீஸ்ட் ஒரு டாக்டராவது இருப்பான்னு பார்த்தா இப்படி இருக்காளே. ஆனா ஏன் ஆளு ஏன் மைமா பெரிய ஃபோரம் மால்ல துணி கடையில வேலை பாக்குறான். சொல்றதுக்கு எவ்வளவு கெத்தா இருக்குது. நீ ஒரு ரிப்போர்ட்டர் லவ் பண்ணிட்டு வெளியே அப்புறம் சொல்லி சுத்தின்னு இருப்ப. கெத்த நீ செம்ம போதில் இருக்கிற. நாளைக்கு வேலைலாம் இருக்கு, நான் இதோட முடிச்சுக்கலாம். உட்காரு பாசே, அதுக்குள்ள சாங்கு போற. போதை ஏறினதுக்கு அப்புறம் குடிக்கிற ஒவ்வொரு சொட்டும் இன்னொருத்தன் நினைச்சு வாழ்ந்துனுக்கிறவனா என்ன போய் ஐயோ பாஸ் எனக்கு போதை ஆயிடுச்சு இப்ப சாங்கு போ. ஏய் என்ன கனி நேத்து பூசாரி உனக்கு பொங்க வச்சார் போலுதே. ஆமா, என்னப்பா அதுக்கு மூட்டை தின்னு. ஆஹா ரைட்டு ரைட்டு. உன் சம்பள விஷயமா பாஸ் கிட்ட பேசலாம்னு நினைச்சேன், நீ வேலைக்கு ஆக மாட்டேன். எனக்கு சம்பளம் ஏத்தி 2 வாரம் ஆகுதுடா. ஓ சோறும் வேணாம் ஒண்ணும் வேணாம், கையை கழுவிட்டு வரேன். இவளுங்கெல்லாம் வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. இரு வரேன். கெத்த ஆ எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? சாதாரண கொரியர் ஏன் இவ்வளவு சம்பளம் தராங்க? அது வந்து பாஸ் உள்ளதானே இருக்கான். ஒரு நிமிஷம் பாஸ் வரேன். அண்ணா ஒரு நிமிஷம் இங்க தானே வந்திருக்கானு. அண்ணா நான் எப்படியா கேட்டு சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. தம்பிக்கு எந்த ஊரு? செஞ்சிக்கு பக்கம் காரணா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? ஜெயில்ல. அட போங்க தம்பி, காமெடி பண்ணிக்கிட்டு. சரி அண்ணா. நான் பார்த்துட்டு சொல்றேன். ஒரு நிமிஷம் டைம். பாஸ்ல டைம் டெலிவரி பண்ணாம என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க? பண்ணிடுறேண்ணே. கஸ்டமர்லாம் கால் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. உன்ன ஓட்டனா பண்ணிடுறேண்ணே, சீக்கிரம் பண்ணிடுறேண்ணே. இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாம் பாஸ்ல டெலிவரி ஆயிடுச்சுன்னு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கணும். சரிங்கண்ணே பண்ணிடுறேண்ணே, சீக்கிரம் பண்ணிடுறேண்ணே. இல்ல ஓட்டனா யாரா அவன்? அண்ணே புதுசா சேர்த்துருக்கண்ணே. புதுசா சேர்த்தா மேல எடுத்துக்கலாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லிடுறேண்ணே. சரியில்லை கணேஷ், முடிச்சிடலாண்ணே, நீங்க போங்கண்ணே போங்கண்ணே. ஆ என்ன கெத்து? டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல இதை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றா. போடா போடா போ 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 போ. சரி சீக்கிரம் போ. ஐயோ இவன் வேற உயிரை வாங்கிடுவானே, சீக்கிரம் போடா. சொல்லுங்க பாஸ் எங்க இருக்க பாஸ்? டெலிவரில தான். ஒரு சின்ன ஹெல்ப் பாஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்றாத. என் மைமா கூட கொஞ்சம் வெளில போறேன். ஓகேவா? அப்புறம் டெலிவரி என் பார்சல்லாம் கொஞ்சம் டெலிவரி பண்ற பாஸ். ஓகே ஜி பண்ணலாம். ஓகே பாஸ் ஓகே. தேங்க்யூ. பாஸ் ஒரு நிமிஷம். அப்புறம் அந்த மண்வெட்டி தலையன் நான் எங்கன்னு கேட்டான்னு வச்சுக்கேன், பாவாடை சாமிக்கு பால் கூட எடுக்க போனேன்னு சொல்றேன். ஓகே தல, பார்த்து பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அம்மா சென்னை எனக்கு புதுசாக இருந்தாலும் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. புதுசான ஆளுங்க, வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. அண்ணா மூர்த்தின்றவருக்கு பார்சல் இருக்கு, பின்னாடி மேலே கொடுத்துருப்பா. பின்னாடியா? மேலே. சரிங்கண்ணா. உன்னை மேலே போய் பார்சல் கொடுக்க தானே சொன்னேன். இங்கே என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? போடா மேலே போட.
சீக்கிரம் போ. போடா வேகமா. ஹலோ, சொல்றா சோனு, என்ன விஷயம்? இந்த மரக்கடையில வேலை செஞ்சால ஆறுமுகம். ஹலோ, எதுவும் கேட்கல. எந்த ஆறுமுகம்? அன்னைக்கு கூட மூத்திர சந்தில தப்பா அடிச்சேல, அவ இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான்டா. அது மட்டும் இல்ல, நம்ம அக்காவை கொலை பண்ணது பரசுதானான்டா. என்னடா சொல்ற? ஹலோ மாப்ள, கேக்குதாடா? டேய் கேக்குதா சிவா? கேக்குதாடா? ஹலோ டேய், லைன்ல இருக்கியா? என் மைமா பேரு தாண்டா அஞ்சல. வா பாஸ், என்ன நீங்க வேலை ஓவரா? இத மாதிரி வேலை சேர்த்தீங்கன்னா நான் சாவலாம். எதுக்கு பாஸ் இப்ப கோவப்படுற? நான் எதை பத்தி சொல்ல வரேன் உனக்கு நல்லா தெரியுங்கிறது. பாஸ் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. என்னடா நடக்குது உங்க கம்பெனில? பார்சல்ல பவுடர்லாம் இருக்கு. எவன் அனுப்புனானோ அவனுக்கு தான் தெரியும். என்ன கேட்டா? கெத்து, அந்த பார்சல்ல கம்பெனி நேமே தப்பா இருக்கு. நம்ம வேலை டெலிவரி பண்றது மட்டும்தான், பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது இல்ல. உனக்கு எல்லாமே தெரியும். பஸ் கம்பெனி நேம் தப்பா இருக்கு, வாங்குற ஆள் தப்பா இருக்கான், அதெல்லாம் தேவையே இல்ல. சொன்ன வேலையை பிசுறு இல்லாம முடிக்கிறோமா, அதுதான் முக்கியம். நான் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன், எதுக்கு இங்க வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எனக்கு தானே பெரிய பிரச்சனை. பஸ் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கிட்ட வெயிட்டா ஒரு ஆள் இருக்காப்ல. யாரு? அந்த சாமியாரா? சிச்சி, பரசுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்ம உண்மையான பாஸ். அவர் தான் பார்சல் எங்க வாங்கணும், எவ்வளவு சைஸ் பாக்ஸ்ல போடணும், எவ்வளவு பேமெண்ட் வாங்கணும்ன்றதெல்லாம் சொல்லுவாரு. பார்சல்லாம் டெலிவரி பண்ற இடத்துக்கு கரெக்டா போய் சேரணும். வணக்கம், எல்லாம் கூட இருந்து பாத்துக்கோ. டேய் போடா. அந்த பார்சல் காரு, லாரி, ஆட்டோ எல்லாத்துலயும் போய்கிட்டு இருக்கு. புரியுதா? ஈஸியா பண்ணலாம் பாஸ். இந்த பார்சிவா திரும்ப திரும்ப வந்து இதையே பேசிட்டு என்கிட்ட நிக்காத. தங்க ரூம் இருக்கு, வேலைக்கு சூப்பரான சம்பளம் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? வேலை பிடிச்சா பண்ணு, முடியலையா போயிடு. எனக்கு நோ லாஸ். இதனால வேலை நிக்க போறது இல்ல. பரசனை செத்தாதான் இந்த வேலை நிக்கும். அதுவும் அவரோட எதிரி வரதா, அவர் ஏதாவது பண்ணாதான் இதுவும் நடக்கும்.